ஹலோ மக்களே! இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா, இன்னைக்கு டாபிக் என்னன்னா, சட்டம் ஒழுங்கு சரியில்ல மக்களே! அத இன்னைக்கு பார்க்க போறோம். மாற்றம் சொல்லிட்டு தமிழ்நாட்ல கடந்த ஒரு 15 நாட்களாவே 25 கொலை நடந்திருக்கு. அதில 4 இரட்டை கொலை, 19 பாலியல் குற்றங்கள் இப்படிலாம் சம்பவம் நடந்துட்டுருக்கு. என்னதாண்ணா நடக்குது? என்னண்ணா நீ? நான் உங்களலாம் ஓட்டு போட்டு உங்கள ஒரு முதலமைச்சர் ஆக்குனா, நீ இப்படி பண்றேண்ணா? ஆனா நீ கரெக்டா எல்லாமே அசைன் பண்ற. ஆனா கீழ இருக்கிற டீம் எவனும் வேலை செய்ய மாட்டேன்றானுங்க. அதான் பிரச்சனை. இது எப்படி என்னதான் பண்ண போறேன்னே எனக்கு தெரில. அது மட்டுமே இல்ல. உன்கிட்ட நெறையா இது இருக்கு. அதிமுக எம்எல்ஏலாம் இங்க வந்துறானுங்க. அவனுங்க வரானுங்க. ஆனா உன் மேல என்ன குற்றச்சாட்டு? குதிரை பேரம் நடக்குது. இந்த மாரி 4 எம்எல்ஏ வேற வந்திருக்கானுங்களாம். என்னமோ எக்ஸ்பிரஸ் வேகத்துல வரானுங்களாமே எல்லாருமே அப்படின்னு இருக்கு. சட்ட ஒழுங்கு ரொம்பவே சீர்குலைந்துள்ளது. அப்படின்னு தான் சொல்கிறாங்க எல்லாருமே. அது இல்லாமல் கச்சத்தீவு பிரச்சனைக்கு என்னென்னா கேட்டதுக்கு அமைச்சர் குமார ஸ்ரீநாத் கேட்டதுக்கு நோ கமெண்ட்ஸ்னு சொல்கிறானுங்க. அவனுக்கு சொல்கிறதுக்கு கொஞ்சம் கூட வெக்கமே இல்லாமல் சொல்கிறானுங்க. கச்சத்தீவை மீட்கணும்னு ஏதாவது சொன்னால் பரவாயில்ல, நோ கமெண்ட்ஸ்னு சொல்கிறானுங்க. இவனுக்கு 2 பேரையுமே போய் அமைச்சராக ஆக்கி வச்சுருக்க. என்னத்த சொல்கிறது உங்கள்கிட்ட? நான் ஒன்றும் புரியல எனக்கு. அது மட்டுமா, கட்சியில் சேர வராங்கன்னா அப்படின்னா தாவேக்காவோட தலைமை அலுவலகத்தில் தான் சேரணும். அதை விட்டுட்டு தலைமைச் செயலகத்தில் போயிட்டு ஆதவ அர்ஜுனாவும் பொதுச் செயலரும் புஷி ஆனந்தும் இப்படி சேர்த்துக்கிட்டா என்ன அது? அது தாவேக்காவோட அலுவலகமா இல்லை தலைமைச் செயலகமா? அதுக்கு பேரே கெடுத்துட்டியாண்ணா. இதான் நீங்கள் தானே சொல்லணும். அதுமாதிரி பயிருக்கு தள்ளுபடி பண்ணுறேன்னு சொல்லிட்டு இப்போ என்னன்னா குறிப்பிட்ட டேட்டுக்கு மட்டும்தான் நான் தள்ளுபடி, அதுவும் 50,000 யூஸ் பண்ணால் தான். இது என்ன கதை? ஒன்றும் புரியலையே. இதெல்லாம் சரியில்லை. எல்லாம் மாற்றிக்கணும் என்னென்னு. ஆனால் இது என்னமோ சரியான ஏமாற்று வேலையாக இருக்கேண்ணா. என்னென்னு எனக்கே இது சாட்டிஸ்ஃபை ஆகல. விவசாயத்தை எப்படின்னா சாட்டிஸ்ஃபை ஆகும்? இல்லை என்னென்னு பார்த்து கொஞ்சம் முடிச்சு விட்ண்ணா. எல்லாம் கொஞ்சம் அப்படிலாம் இருக்கக்கூடாது. பார்த்து பண்ணுங்கள்.